யோசிச்சு பார்ப்பேன். இப்போ நான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன். என் மாமி சொல்றாங்க, எனக்கு கை கால்லாம் வலிக்குது, இதுக்கப்புறம் நான் வேலை செய்ய முடியாது, நீ வீட்டில இருந்து எனக்கு உதவி செய் அப்படின்னு என் மாமி சொல்லிட்டாங்கன்னா நான் ஊழியத்துக்கு வர முடியுமா? இல்ல, வர முடியாது. அவங்களுக்கு பலவீனங்கள் இருக்கு, ஆனா அந்த பலவீனத்துல நீ போ. இதுல நல்ல மாமிங்க நிறைய பேர் இருப்பாங்க, ஆனா கூட ஒரு அம்மா இருக்கும், அதான் என்ன பண்ணும். அதே மாதிரி நான் இப்படிலாம் பிரயாணப்பட்ட உடனே ஒரு சில பேர் போய் கேட்குறாங்க என்னுடைய மாமியார் இடத்துல, என்ன மருமக கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க ரொம்ப இழைச்சிட்டீங்களே, மருமக சரியா கவனிக்கிறது இல்லையோ? ஓ, எப்படி தெரியுமா, இவங்க ஏதேனில் வந்த சர்பத்தை போல சொன்னாரோ, அந்த ஓ வரும்போதே புரிஞ்சுக்கணும், ஓ வந்துட்டான், கவனிக்கிறது இல்லையோ, மருமக சமைக்கிறது இல்லையோ. உடனே சொல்லிட்டாங்க எங்க மாமி. நான் என் வீட்டுக்கு வேலைக்காரியை கேட்கல, என் கணவன் என் பிள்ளையோட இருந்து ஊழியம் செய்யற ஊழியக்காரியை கேட்டு வாங்கியிருக்கிறேன். அவன் ஆண்டவரே என் பிள்ளையோட பிரயாணம் பண்ணி ஊழியம் செய்யறதுக்கு எனக்கு ஒரு ஊழியக்காரியை கொடுங்க. அத்தை முழங்கால் படிட்டு ஜெபிச்ச ஜெபந்தான் எப்படியோ உலகத்துக்கு பின்பாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருந்த என்னை திசை திருப்பி இங்க கொண்டு வந்து நிறுத்திரு. மருமக பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்களா, முட்டிய தேங்க. மாமியார் நேசிக்க மாட்டேங்கிறாங்களா, முட்டிய போடுங்க. கர்த்தர் திசை திருப்பி கொண்டு வருவார். நான் சாட்சிங்க, என் மாமியார் ஜெபந்தான் இன்னைக்கு என்ன ஊழியக்காரியாய் மாற்றி இருக்கிறது. ஹல்லேலூயா.